ஏமாற்றங்களும் துரோகங்களும் மலிந்து கிடக்கும் எமது சமூகத்தில் பலவீனங்களையும் மண் மீதான பற்றையும் விற்று பிழைக்கும் ஒரு கூட்டம் நெடுநாளாக அலைந்து திரிவதாக ஊரில் ஒரு பேச்சு உள்ளது. இந்த கோபங்களும் வார்த்தை வீச்சுக்களும் மக்களாலும் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாலும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். போமீட்டை வச்சு 9 டிராக்டர் மண் அடிக்கிறாங்க. ஒரு நாள் போமீட்டை கொடுத்தாங்கன்னா 9. அப்போ எங்களோட மண்ணெல்லாம் போனால் நாங்கள் தாழ்றது தானே, நாங்கள் மிதந்தா போவோம், நாங்கள் தாழத்தான் போகணும். இன்னும் கொஞ்ச நாளாக நாங்கள் தாண்டுருவோம். அதுதான் எங்களோட நிலைமை. இனி நாங்கள் இங்கே மீளுவோம்ன்றது எங்களுக்கு சந்தேகம். வெளியிலேருந்து சொல்கிறாங்க காற்றாலையால் வெள்ளப்பெருக்கு வருதான்னு சொன்னால் காற்றாலையால் வரல. ஆனால் நீங்கள் காற்றாலைக்காக போடப்பட்ட பேஸ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த நிலத்தை உயர்த்தி அதே மாதிரி அந்த நீர் வெளியேற வேண்டிய பகுதிகளை வந்து எங்கெங்கெல்லாம் அடைச்சிருக்காங்களோ அதுதான் மிக பிரதானமான பகுதியாக இருக்குது. இந்த பகுதிகளிலேருந்து நீர் வெளியேறுறது. இந்த காற்றாலைக்கு அந்த சைட்டில் இருக்கிற பனைகளை பாருங்கள், அந்த பனைகள் கருகி கொண்டு வருகின்றது. நல்லா கவனித்து பாருங்கள். ஆனால் உள்பக்கம் அப்படி இல்லை, எங்களோட பகுதிக்குள்ளே அப்படி இல்லை. ஆனால் இந்த பகுதிகளில் இருக்கிற பனைகளை பாருங்கள், எல்லாம் கருகி கொண்டு வருகின்றது. அப்போ இதுக்குரிய காரணம் என்ன? உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. மன்னார் தீவு புவியியல் ரீதியாக ஒரு சிரட்டை வடிவில் அமைந்த தீவு. வரலாற்று வழியிலும் புவியியல் ரீதியாகவும் இந்தியாவிற்கு மிக அண்மையில் உள்ள தீவு இதுதான். இயற்கையான கனிம வளங்கள் ததும்பி வழியும் இந்த தீவில்தான் உலக நாடுகளும் உலக நாடுகளை பிரதிபலிக்கும் நிறுவனங்களும் இயற்கை வளங்களை சுரண்ட நெருங்கிவிட்டார்கள். இயற்கையில் மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தினால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை மன்னார் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அண்மைய நாட்களாக மன்னார் தீவில் பேசுபொருளாக மாறியுள்ள விடயம் காற்றாலை மின்னுற்பத்தி திட்டம் தொடர்பான விடயங்கள்தான். வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு அபிவிருத்தியும் வெளிநாட்டு முதலீடுகளும் முக்கியமான விடயங்கள்தான். ஆனால் அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது வளங்களை சுரண்டி மற்றைய நாடுகளுக்கு விற்கும் செயலைத்தான் மக்கள் காட்டமாக கண்டிக்கின்றார்கள். மன்னாரில் அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளின் குரல் ஒருபுறம், மன்னார் தீவின் வளங்களை அழிக்காதீர்கள் என்ற இளைஞர் கூட்டத்தின் குரல் ஒருபுறம், சிதைந்த எமது வாழ்வாதாரத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள் என்று ஒரு கூட்டம் மன்னார் தீவில் குழம்பித் தவிக்கின்றார்கள். அரசியல்வாதிகளின் கபட நாடகங்களுக்குள் மன்னார் தீவு சிக்கிக் கொண்டதா? ஏன் இந்த திட்டத்திற்கு மன்னார் மக்கள் தங்கள் காட்டமான எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார்கள்? இப்படி பல கேள்விகளுக்கான பதில்களை தேடி மன்னார் தீவை நோக்கி புறப்பட்டது ஐபிசி தமிழின் குழு. எமது சமூகத்தில் துறை சார்ந்த அனுபவங்களும் நேரடியாக சென்று பார்வையிடுகின்ற அவதானிப்புகளும் இல்லாமலேயே பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சமூக வலைத்தளங்களில் சாதாரணமாக முன்வைக்கும் அல்லது விமர்சனம் செய்யும் பழக்கத்தை நாம் வழக்கமாக பழகிக்கொண்டோம். இந்த பழக்கத்தை வழக்கமாக கொண்டு அரசியல் செய்கின்ற ஒரு சமூகத்தையும் அந்த அரசியலையும் விமர்சனம் செய்கின்ற ஒரு சமூகத்தையும் நாங்கள் கட்டியெழுப்பிவிட்டோம். பலர் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சமூக வலைத்தளங்களில் தம்மை தாம் நீதிபதிகளாக மாற்றிக்கொண்டு வழங்கி கடந்து செல்கின்றார்கள். மன்னார் தீவிற்குள் நுழைந்ததும் காற்றாலை தொடர்பான பேச்சுக்கள் தான் மக்கள் மத்தியில் நிறைந்திருந்தது. மக்களோடு மக்களாக களத்தில் நின்று எமது உரையாடலை ஆரம்பித்தோம். பல ஆச்சரியமான செய்திகளையும்
எதிர்கால அவல நிலைகளையும் மன்னார் மக்கள் எமக்கு எடுத்துரைத்தனர். நாங்கள் முதல் இந்த கிராமத்தில் நல்ல செந்தளிப்பாக எல்லா மக்களும் நல்லபடியாக அடுத்தடுத்த வீட்டுக்கு அவங்கவுங்களோட வீட்டில் அவங்கவுங்களுக்குன்னு கிணறு இருக்குது. இப்போ நாங்கள் குழாய் இப்போ எங்களுக்கு வசதி உள்ளவங்க தண்ணி எடுப்பாங்க. இதில் இப்போ பைப்பு குழாய் இது கொடுக்குறாங்க அரசாங்கத்தால், அதால் அவங்க எடுப்பாங்க. வசதி உள்ளவங்க எடுக்க இயலாது. அப்படியே ஒரு இந்த இப்போ உள்ள தண்ணி மஞ்சள் கலரில் அடிச்சிச்சு. தண்ணி முழுக்க மஞ்சள், என்ன வெள்ளம். நாங்கள் 5-6 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இந்த கிராமத்தில் மழை பெஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்தால் நாங்கள் கூட்டி போட்டு படுத்த கிராமம்தான் இந்த இப்போ 4-5 மாதம் சென்றாலும் எங்களுக்கு தண்ணி வத்தாத இடம்தான் இந்த இப்போ இந்த கிராமம் இருக்குது. நாங்கள் படாத கஷ்டமில்ல, இடம் பெயர்ந்து அங்கே வேந்து இங்கே வேந்து எங்களோட கால்கை உடைஞ்சி என்ற காலெல்லாம் பிறண்டு நான் 4-5 மாதம் எனக்கு வேலை இல்லை. நான் ஒரு குடும்பத்தில் நானே இவ்வளோ கஷ்டப்பட்டா, ஒரு ஆள் தான் நான் இப்போ இருக்கிறேன். ஒரு ஆள் கஷ்டப்பட்ட எத்தனை பேர் இப்போ புள்ள குட்டிக்காரர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க வெள்ளத்துக்குள்ள. எத்தனை நாளைக்கு பள்ளிக்கூடம் பள்ளியும் அங்கேயும் இங்கேயும் நாங்கள் போய் இருப்போம். எங்களுக்கு இருக்க இயலாது. ஒரு கிழமைக்கு எங்களுக்கு ஒரு சோத்தை தருவாங்க, கறியை தருவாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வீட்டுக்கு தான் வரானோ அந்தளவுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு இயலாது. உங்களோட கிணறு எத்தனை மாட்டோமா கட்டுனீங்க? இது நாங்கள் இந்த கிணறு கட்டி 25-30 வருஷம். இதை இப்போ கொஞ்சம் உசத்திட்டு கொஞ்சம் பணிவாக இருந்த நேரமே எங்களுக்கு தண்ணி இல்லை. இந்த கிணறு மூடி இந்த கிணறு எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு என்ன. அதுக்கப்புறம் கொஞ்சம் உசத்துன அந்த கிணத்தை அப்பே அள்ளி குடிச்சீங்களா? அப்போ நாங்கள் அதான் நான் சொன்னேன், இந்த 3 வருஷம் 4-5 வருஷத்துக்கு தான் இந்த தண்ணிகள் குடிக்க இல்லாமல் போனதே தவிர அதுக்கு எந்த தண்ணியிலையும் எங்களுக்கு பாதிப்புன்றது இல்லை. இப்போ குடிக்கலாண்டா என்ன மஞ்சள் கலர் பிள்ளையோட வெள்ளை உடுப்பு துவைக்க இயலாது. பிள்ளையோட வெள்ளை உடுப்பு துவைச்சோன்னா மஞ்சள் கலரில் ஒரு சாதி கலராக வருது. இந்த வீடு மட்டும் இல்லை கிராமமே இப்போ அப்படித்தான் இருக்குது. இப்போ கிராமமே நான் எந்த வீடு மட்டும் நான் சொல்ல விரும்பமில்லை, கிராமமே அப்படித்தான் இருக்குது. என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களோட வெள்ளம் எங்களுக்கு ஒழுங்கான போக்கு அமைக்க இல்லை. எங்களுக்கு ஒழுங்கான ஒரு இதுகள் நாங்கள் எந்த இடத்துல போய் கேட்டாலும் இந்த செய்தானா ஒன்றும் இல்லை. காற்றாலை தொடர்பான காற்றாலை அமைக்கிறதுக்கு நிலத்துக்குள்ள அடி தோண்டிருக்காங்க, 80 அடிக்குள்ள தோண்டி பேஸ்மெண்ட் அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதனால புவியியல் சார்ந்த மாற்றங்கள் ஏதாவது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படியான எங்களுக்கு சந்தேகம்தான். எங்களுக்கு அது ஒரு இதுதான். ஏன்னா நாங்கள் அதுக்கு புறவு இந்த காத்தாலே இப்போ இந்த 4-5 வருஷத்துக்கு புறவு தானே இந்த இடத்துல இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு இதெல்லாம் வந்தது. மண்ணாழ்வு தங்கட பாட்டில் மண்ணை கொண்டு போய் ஒரு எங்கே போனாலும் என்னென்னா ஒரு போமீட்டை வச்சு 9 டிராக்டர் மண் அடிக்கிறாங்க. ஒரு நாள் போமீட்டை கொடுத்தாங்கன்னா 9. அப்போ எங்களோட மண்ணெல்லாம் போனால் நாங்கள் தாழ்றது தானே, நாங்கள் மிதந்தா போவோம். நாங்கள் தாழத்தான் போனோம், இன்னும் கொஞ்ச நாளாக நாங்கள் தாண்டுருவோம். அதுதான் எங்களோட நிலைமை. இனி நாங்கள் இங்கே மீளுப்போம்ன்றது எங்களுக்கு சந்தேகம். என்ன சொல்ல இவ்வளோ ஆர்ப்பாட்டம் செய்து இவ்வளவு இது செய்தே என்ன நாங்கள் நிமிர இல்லை. இனி நாங்கள் நிமிருவோம்ன்ற என்ன எங்களுக்கு என்ன இது இருக்குது? ஒன்றுமில்லை. இனி எங்களோட சந்ததி போயிட்டு எங்களோட பிள்ளைகள சந்ததி எங்களுக்கு வேணும். அதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது. எங்களோட நாங்கள் வாழ்ந்துட்டேன், ஏதோ நாங்கள் கூனியோ குருடியோ எங்களோட வயசு போன அம்மாமார்கள்லாம் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? எங்களோட அம்மாக்கெல்லாம் இந்த குளிருக்கு இந்த தண்ணிக்குள்ளேயும் தாங்கலுமா? எங்கள் அம்மா மட்டுமில்லை எல்லோரும் தாங்குவாங்களா? இந்த காத்தாலையை சரி கட்டி இந்த மக்களுக்கு தொழிலன்றதே இல்லை. இந்த எங்களோட மருமகள்லாம் கடை வாகனம் ஓடுறது, கூலர் ஓடுறது, தொழில் இருந்தால் தானே அவங்களுக்கு. அவங்க இப்போ பணம் கொட்ட அது இது போட்டு பாத்தி போடுறாங்க. என்னத்துக்கு? தொழில் இல்லை அவங்களுக்கு. மீன் வந்தால் தானே அவங்க வாடிக்கு போவாங்க. அப்போ காத்தாடி வந்ததோட சரி அவங்களோட தொழில் பாடலாம் சரியான. ஆனால் தயவு செய்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எல்லா என்ன போல எங்களோட கிராமத்தை போல எத்தனையோ கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் இந்த ஊடகத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு இதை தயவு செய்து எங்களை பழையமாக எப்படி நாங்கள் வாழ்ந்தோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் கேட்கல. எங்களுக்கு வெள்ளம் வர்ற அளவுக்கு இல்லை, அதுக்காக எங்களுக்கு அந்த மாளிகை கட்டித்தாங்க நாங்கள் இந்த மாளிகை கட்டித்தாங்கன்னு கேட்கல. எல்லா மக்களும் நான் மட்டுமன்றதில் எல்லாம் சாந்திபுரம் அங்கால நிறைய இடம் தீபபுரம் அதுக்குள்ளே எல்லாம் வெள்ளத்திலேயே வாழுதுகள்.
அதுகளுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ உங்களால் வேண்ட உதவி இந்த எங்களால் படுத்தெலும்புறதுக்குண்டாலும் எங்களுக்கு நிம்மதியாக இந்த பிள்ளைகளுக்கு குடி தண்ணி குடி தண்ணி மழையோட வெள்ளத்தோடு நாங்கள் எங்கே போய் இது குடி தண்ணி எடுக்கிறது? பிள்ளைகளோட உடுப்புகளை யோசிச்சு பாருங்கள். அந்த உடுப்பு இப்படி உடுப்புனாலும் எங்களுக்கு தெரியாது. வெள்ளை உடுப்பு துவைக்கலுமா? துவைக்க இல்லாது. காசு கொடுத்து தண்ணி எடுத்து தான் கொஞ்ச நாளாக தான் உடுப்பு துவைச்சோம். வெள்ளை உடுப்பு ஏன்னா மஞ்சள். காற்றாலை ஏற்கனவே அமைக்கப்பட்ட இடங்களில் கரைவலை மீன்பிடி பாதிக்கப்பட்டுள்ளது. எமது நிலத்தடி நீரில் மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்திருக்கிறது. காற்றாலை அமைக்கப்பட்ட இடங்களில் இருக்கும் பனைமரங்கள் கருகுகிறது. மழை வெள்ள நீர் வழிந்தோடி கடலைச் சேருவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. இப்படியாக ஒவ்வொருவரும் மன்னாரில் இருக்கும் தமது கிராமங்கள் அழிவின் விளிம்பை நோக்கி நகர்கிறதோ என்ற அச்சத்தில் பல கேள்விகளுக்கான விடைகளை பெற முடியாதவர்களாக, யாரிடம் இதற்கான தீர்வுகளை பெறுவது என்பது கூட தெரியாமல் அடுத்த பருவகால மழையை அச்சத்தோடு எதிர்கொள்ள தயாராகின்றார்கள். இப்போ மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களோட மக்கள் இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம்ண்டா ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னால், எல்லாருமே வந்து காற்றாலையை உயரத்துலேருந்து பார்க்குறாங்களே தவிர இந்த அடித்தளங்களை வந்து யாருமே பார்க்குறதில்ல. இந்த பேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 டிசம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னுக்கு இருந்த மன்னார் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு அனர்த்தங்களால் பாதிக்கப்படுற ஒரு பிரதேசமாக இருக்கல. அதுக்கு முன்னுக்கு வந்து வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் இயற்கை அனர்த்தங்கள் வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்னுக்கு வந்து மக்களோட பாதிப்பு இல்லைன்னு சொன்னால் அது சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லி எதுவுமே இல்லை. டிசம்பர் 8, 2020க்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தம்பபவனி திட்டத்தின் கீழில் வந்து 30 காற்றாலைகள் போடப்படுது. அதில் எஃபெக்ட் 2020க்கு பிறகு தொடர்ச்சியாக வர வருஷங்களில் வந்து சின்ன சின்ன வெள்ள நிலையில் ஆரம்பித்த வெள்ள நிலைமை வந்து 2024 டிசம்பர் மாதம் வரும்போது இது வந்து உச்சகட்ட நிலையை தொடுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதிகளில் இருக்கிற முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் பேசாலை, தாழ்வாடு, கரிசல், தலைமன்னார், அதே மாதிரி இன்னும் பல பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளப்பெருக்கே ஏற்படாத பகுதிகள். இப்போ காற்றாலை திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறக்க அடிப்படையில் பிரதானமாக எவிடன்ஸோடு காட்டக்கூடிய விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு இவங்க போடப்பட்ட அந்த பேஸ்மெண்ட்டால் உருவான இந்த வெள்ளப்பெருக்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் இருக்கிற அனைத்து மக்களுமே வந்து தங்களோட இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்து போகிறாங்க. இப்போ அந்த வெள்ளப்பெருக்குக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு சொன்னால், மன்னாரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரோட நிலப்பரப்பு இன்றைக்கு எல்லாருமே ஒவ்வொரு பகுதிகளிலும் சொல்லலாம் காற்றாலையால் வந்து இவ்வளவு பயன் இருக்குது, ஒவ்வொன்றுமே பிரயோசனமானது, க்ரீன் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் மன்னாரோட நிலப்பரப்பை பற்றி, அதாவது இந்த மன்னார் தீவோட நிலப்பரப்பை பற்றி அறியாமல் தான் ஆரம்பத்தில் இந்த காற்றாலை திட்டங்களை வந்து 30 காற்றாலைகளும் செயற்படுத்தி இருக்கிறாங்க. இதனால் வந்து அடிப்படையில் இருக்கிற இயற்கையாக நீர் வெளியேற அந்த கால்வாய்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த நடுக்குடா பகுதிகளில் இல்லைன்னு சொன்னால் அந்த தென்கரையோர பகுதிகளில் வந்து பார்க்கும்போது தெரியும், குறிப்பிட்ட நீர் வெளியேற வேண்டிய பகுதிகள் இருக்குது. இன்னும் அந்த பகுதிகளில் வந்து நீர் தேங்கி இருக்குது. அந்த நீரையும் நாங்கள் வெளியேற்றணும்னு சொன்னால் கடலில் ஒரு பகுதியை வந்து வெட்டணும். அந்த பகுதியை வெட்டுவாங்களா இருந்தால் கடல் தண்ணியும் திருப்பி உள்நோக்கி வர ஒரு நிலைமை தான் ஏற்படும். அப்போ இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு இல்லாதால் இந்த 30 காற்றாலைகள் போடப்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதிகளில் வந்து வெள்ள நிலைமை வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டே போகுது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி, அதாவது 2023 வெள்ளப்பெருக்கு வருதுன்னு சொன்னால் 2024 ஜனவரிக்கு முடிகிறது. இந்த வருஷம் 2025 பிப்ரவரி வரைக்கும் அந்த நிலக்கீழ் தண்ணி வந்து இருந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கும் அந்த நிலக்கீழ் தண்ணி அந்தளவுக்கு கீழே இறங்கி போகலை. திருப்பியும் இந்த மாதம் வந்துட்டு இந்த முறை நவம்பர் வருமா இருந்துன்னு சொன்னால் இந்த முறையும் வெள்ளப்பெருக்கு வரும்னு சொன்னால் அதோட பாதிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கும். அதுதான் எங்களோட மக்கள் வந்து இந்த காற்றாலைக்காக பயப்படுறது. இப்போ வெளியிலேருந்து சொல்கிறாங்க காற்றாலையால் வெள்ளப்பெருக்கு வருதான்னு சொன்னால் காற்றாலையால் வரல. ஆனால் நீங்கள் காற்றாலைக்காக போடப்பட்ட பேஸ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த நிலத்தை உயர்த்தி அதே மாதிரி அந்த நீர் வெளியேற வேண்டிய பகுதிகளை வந்து எங்கெங்கெல்லாம் அடைச்சிருக்காங்களோ அதுதான் மிக பிரதானமான பகுதியாக இருக்குது இந்த பகுதிகளிலேருந்து நீர் வெளியேறது. அப்போ இந்த வெள்ளப்பெருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இந்த மக்கள் வந்து அதிகளவு பாதிக்கப்பட்டதால தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இந்த காற்றாலை என்றாலே பயப்படுற அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. வெளியிலேருந்து பல விமர்சனங்களை சொல்கிறாங்களே தவிர இந்த காற்றாலையை போடப்பட்ட நிறுவனங்கள் கூட இந்த பாதிப்பு, அதாவது இப்போ வந்த பாதிப்பு இல்லை, வெள்ளப்பெருக்கு இது வந்து 2021க்கு பிறகே தொடங்கிட்டு. அப்போ அந்த டைமே இவங்க வந்து இதுக்கான தீர்வுகளை செஞ்சுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த நீரை வெளியேற்றக்கான வழிமுறைகளை உருவாக்கிருக்கலாம். எதுவுமே செய்யாமல் இப்போ திருப்பியும் காற்றாலைகளை நாங்கள் இந்த பகுதிகளில் போட போகிறோம்னு சொல்லும்போது இந்த மக்கள்கிட்ட வந்து
அச்சுறுத்தல் தன்மை தான். திருப்பியும் ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த காற்றாலைகளாலும் பல பகுதிகள் அடைக்கப்பட்டு திருப்பியும் நீர் வந்து இந்த பகுதிகளில் தேங்குமாறுதுன்னு சொன்னால் இதுவரைக்கும் வந்த வெள்ளத்தோட பாதிப்பை விட இனி வரப்போகிற வெள்ளத்தோட பாதிப்பு வந்து உச்சக்கட்டத்தை தொடும்ன்ற ஒரு பயம்தான் எங்களோட மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அச்சத்தில் இருக்கிறதுக்கு மிக அடிப்படையில் இருக்கிற காரணமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த வெள்ள நிலைமை ஏற்பட்ட டைம் வெள்ளமுண்டு பார்க்குறோம். இந்த மக்களுக்கு இது வந்து புதுசு. பாடசாலை பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதே மாதிரி அந்த சிறு பயிற்சிகை செய்கிற ஆக்களோட அந்த நில பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. நிலத்தன்மை, அதாவது நீர் வந்து வெளியேறாதால கழிவு நீர்கள் வந்து அந்தந்த பகுதிகள் அந்தந்த வீடுகளுக்குள்ள பக்கத்து வீடுகளோட என்ன சொல்கிற முரண்பாடுகளை ஏற்படுத்துறது, அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொன்னால் பெரியவர்களுக்கு வந்து வியாதிகளை ஏற்படுத்துறது, அப்படியான உள்ளக பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் ஏற்பட்டிருக்குது. அப்போ அது வந்து அந்த மக்களை வந்து பெரிய அளவில் மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டது தான் இன்றைக்கி வந்து மொத்த மக்களும் வந்து எதிர்ப்பாக வந்து நிற்கிறதுக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்குது. இப்போ அடிப்படையில் இருக்கிற இந்த பிரச்சனையை வந்து அவங்க தீர்த்திருப்பாங்கன்னு சொன்னால் இவங்க சொல்கிற கதைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வும் கிடைக்கல. காற்றாலைகளை திருப்பி அதாவது மன்னாரை பொறுத்தவரையில் இந்த 30 காற்றாலைகள் போதும். என்று சொன்னால் 30 கிலோமீட்டர் நீளமும் 4.5 இல்லைன்னு சொன்னால் 5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது தான் இந்த மன்னார் தீவு. அதே சமயத்தில் கரையோரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அனர்த்தம், சின்ன சூறாவளி வந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கடலோட தன்மை வந்து முன்னுக்கு வந்து கொண்டு இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு தூரம் தள்ளி இருந்த இந்த கடல் நீர் வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமாக முன்னுக்கு வந்து கொண்டே இருக்குது. அப்போ இன்னும் எதிர்காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து அபிவிருத்தின்ற பேரில் வந்து அழிவை கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்து வைக்கிறதால இந்த மக்களோட எதிர்காலம் எங்கே போகும், இவங்க நோக்கி போகிறது, என்ன சொல்கிறது, சொந்த மண்ணிலேருந்தே இன்னொரு மண்ணுக்கு அகதியாக போய் வாழ்கிறதா என்ற ஒரு கேள்வியாக தான் எங்களோட மக்கள் வந்து இந்த அச்சத்துக்குள்ளான மிக பிரதான காரணமாக இருக்குது. வெள்ளம் தான் அடிப்படை காரணம். இதுதான் மக்கள் வந்து மொத்தமாக இந்த காற்றாலை திட்டம் வேண்டாம்னு எதிர்க்கிறதுக்கு எங்களால் நாங்கள் கண்ணால் பார்த்த காரணமாக இருக்குது. இதை தவிர்த்து சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த கரையோரத்தில் இப்போ அண்மை காலமாக வந்து இந்த பனை மரங்கள் வந்து கருகிற ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, அதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனால் கண்ணோட நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி மீனவர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இல்லைன்றாலும் இந்த மீனவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வருஷம் இங்கே கடல் தொழில் செஞ்சுட்டு இருந்தவர்கள், 50 வருஷமாக கடல் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீன்ற வருகை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நீங்கள் எங்கேயோ இருந்து ஒரு ஏசி ரூமுக்குள்ளேருந்து ஒரு ஆய்வை செஞ்சுட்டு நாங்கள் அங்கே போய் மக்கள்கிட்ட ஆய்வு எடுத்தோம், மக்கள்கிட்ட கருத்துக்கள் எடுத்தோம்னு சொன்னால் எதுவுமே எடுபடையில்லை. இங்கே வந்து 50 வருஷமாக மீன்பிடி செஞ்ச ஒரு தொழிலாளிகிட்ட போயிட்டு அவங்க ஆய்வு எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்படியான ஆய்வுகளும் எடுபடையில்லை. அப்போ இப்படியான செயற்பாடுகள்லாம் செய்யாதால் அந்த மீனவர்களுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது இந்த காற்றாலைகள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் தீவை பொறுத்தவரையில் வடக்கில் சூரியன் உதிக்குதுன்னு சொன்னால் அந்த காற்றாலைகளோட நிழல் வந்து பகுதியில் இருக்கிற கரையில் தான் அந்த நிழல் படும். அப்போ 9ஆம் சயின்ஸில் என்ன சொல்கிறோம், நாங்கள் கடலில் இருக்கிற அந்த மீன் பக்கத்தில் ஒரு சின்ன நிழல் தெரிஞ்சாலும் அந்த மீன் கலைஞ்சு போயிடும். அப்போ இந்த பெரிய காற்றாலையோட அந்த அசைவு வந்து அந்த நிழல் வந்து அந்த கடலில் படும்போது கரையோரத்தில் இருக்க மீன்பிடி, நான் வந்து ஆழ்கடல் மீன்பிடியை சொல்ல மாட்டேன், கரையோரத்தில் வந்து மன்னாரில் பிரதானமாக இருக்கிறது வந்து இந்த கரவலை தொழில்கள் வந்து பிரதானமாக இருக்குது. அது கரையில் தான் இழுப்பாங்க. அப்போ அவங்களோட மீன்பிடி வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்படுற ஒரு நிலைமை ஏற்படும். அதே மாதிரி தெப்ப தொழிலாளர்களோட அவங்களோட பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்படும். இப்படியான விஷயங்கள் வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்டு வந்தது வந்து இந்த காற்றாலை என்றாலே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா காட்டி கொண்டிருக்குது. இதே மாதிரி நிலத்தை பற்றி இவங்க வந்து உண்மையிலே நிலத்தை பற்றி அறியணும். மன்னார் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சமாந்தரமான நிலப்பரப்போட இல்லை. இது வந்து ஏற்ற இறக்கத்தோட பல பகுதிகள் வந்து ஒரு சிரட்ட வடிவில் தான் மன்னார் தீவு காணப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ இந்த பகுதிகளில் வந்து உயரமான திட்டங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த நிலத்தை உயர்த்தி செய்கிற திட்டங்கள் என்னத்தை கொண்டு வந்தாலும் இந்த காற்றாலை திட்டத்துக்காக போடப்பட்ட வீதிகளாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் கட்டிட தொகுதிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பகுதிகளுக்குள்ள வந்து நீரை வந்து உள்ளே கொண்டு வரதை தவிர வெளியே கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்காது. அப்போ ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் மன்னார் தீவு வந்து கடல் தண்ணியால் மூழ்கக்கூடிய ஒரு பாதிப்பும் இருக்குது. அடுத்த பக்கம் நிலக்கீழ் தண்ணி கூடி அந்த தண்ணிகளும் இல்லாமல் போகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இன்னொரு கடைசியாக சொல்லணும், மக்கள் இன்னொரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இப்பயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்தா தெரியும், எங்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, ஆனால் வெள்ளம் ஏற்பட்டது தான் மிக முக்கிய காரணம். வெள்ளத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா காற்றாலை இருக்குது, அதுக்கு ஒழுங்கான பேஸ்மெண்ட் அவங்க போடாததால் அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த நிலக்கீழ் தண்ணி. மன்னாரில் எல்லாருக்கும் தெரியும் கீரின்ற ஒரு கிராமம் இருக்குது, கீரியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பேசாலையாக இருக்கட்டும், இங்கே வந்து நிலக்கீழ் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூரான ஒரு நல்ல க்ளீன் வாட்டர். எல்லாருமே வீட்டில் இருக்கிற தண்ணியை தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த வீடுகளில் இருக்கிற தண்ணியை போய் பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் மஞ்சள் கலர். வெள்ளை உடுப்பை துவைச்சாங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளை உடுப்புகள்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும். அப்போ அந்த தண்ணீர் நிலக்கீழில் கிடைச்ச எங்களுக்கு அந்த நல்ல நீர் நிலைமை வந்து இன்றைக்கு தலைகீழாக போனது வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு
கேள்விக்குறியை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இப்போவே இந்த நிலைமைண்டா இன்னும் ஃப்யூச்சரில் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியவே இல்லை. அதுக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வாட்டர் சர்வீஸ் வந்து தீவிரமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா இதெல்லாம் வெள்ளனையே திட்டமிட்ட உண்டாக தான் இது நடந்து கொண்டிருக்குது. அப்போ இப்படியான செயற்பாடுகள் தான் எங்களோட மக்கள் இதை வந்து எதிர்க்கிறதுக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்குது. உண்மையிலேயே சில விஷயங்கள் தீர்க்கப்படவே இயலாது. இனி வந்து நீங்கள் நிலத்துக்கு கீழே இருக்கிற நீரை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களால் தர இயலும்னு சொன்னால் இயலவே இயலாது. சில விஷயங்கள் மாற்றிக்கொள்ள இயலாது. அப்போ அதனால தான் மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. என்னென்னு சொன்னால் இந்த 30 காற்றாலைகள் போதும். இதுக்கு மேலே காற்றாலைகளை கொண்டு வந்து இல்லைன்னு சொன்னால் இந்த மணலை அகண்டு செய்கிற திட்டங்களை நீங்கள் கொண்டு வரும்போது இந்த தீவு பகுதி வந்து இன்னும் மேலும் பல அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிற ஒரு நிலைமை ஏற்படும். ஃப்யூச்சரில் இந்த மக்கள் ஒரு வெளியிடத்துக்கு அகதியாக போகும்போது இங்கே இருக்கிற பாரம்பரியமாக இருக்கட்டும், கலாச்சார முறைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் அழிவுபட்டு அந்த மக்களோட அடையாளம் இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதுதான் மன்னார் மக்கள் தொடர்ச்சியாக இந்த காற்றாலையாக இருக்கட்டும், கனிம அகழ்வு திட்டமாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளை வந்து எதிர்க்கிறதுக்கு பிரதான காரணம். இந்த மன்னார் பகுதியில், இந்த தீவு பகுதியில் 30 காற்றாலை மின்சார கோபுரங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே பார்க்கும்போது ஏற்கனவே நாங்கள் இந்த காற்றாலை மின்சாரம் போடும்போது பாதிப்புகளை பற்றி எங்களுக்கு உண்மையிலே தெரியாது. நாங்கள் இந்த காற்றாலை மின்சாரத்துக்கு எதிரானவர்களும் இல்லை. ஆனால் இந்த தீவு பகுதியில் 30 காற்றாலை மின்சாரம் போட்ட பிறகு ஏற்கனவே இந்த மீன்பிடி தொழில் இருந்த தொழில் தற்போது அந்த மீன்பிடி தொழில் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 500 கிலோ 600 கிலோ பட்ட கரவலைகளுக்கு பட்ட மீன்பிடி தற்போது 30 கிலோ 35 கிலோ வகையிலே சிறு மீன்கள் படக்கூடிய நிலைமைகள் தான் இன்று இருக்கின்றது. இந்த காற்றாலை மின்சார கோபுரங்களை பாருங்கள், இந்த இதில் கேட்கின்ற சத்தங்களை பாருங்கள். அதே நேரத்தில் இது கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு அங்கால இந்த சத்தம் விளங்குகின்றது. அப்போ இந்த இடத்திலே உண்மையிலே வீடு கட்டக்கூடிய நிலைமைகளும் இருக்காது. இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட தீவுக்குள்ளே 75,000 மக்கள் மட்டும் இருக்கின்றார்கள். இந்த குடிசனம், இந்த மக்கள் தொகை கூடும்போது இந்த பகுதிகளுக்குள்ளதான் மக்கள் குடியேற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 4.5 கிலோமீட்டர், அதாவது வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள பகுதி 4.5 கிலோமீட்டர். இந்த 4.5 கிலோமீட்டர் பகுதியிலே இந்த காற்றாலைகளை 30 காற்றாலை, அதன் பிறகு ஒரு 14 காற்றாலை, அதற்கு பிறகு ஒரு 51 காற்றாலை வடக்கு நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை யோசித்து பாருங்கள். இந்த மக்கள் என்னென்று வாழ்வதென்று. இந்த பகுதியிலே கடற்தொழிலுக்காக 3000 படகுகள் இருக்கின்றது. 3000 படகுகள், கரவலைகள் இருக்கின்றது. இந்த 3000 படகுகளினால் ஒரு நாளைக்கு 10 கிலோ நண்டு பிடித்தால் கூட இந்த பகுதியிலே ஏற்றுமதி வருமானம் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா வரும் இந்த மீன்பிடியாலே. ஆனால் இந்த காற்றாலை மின்சாரத்தினால் ஒரு டவருக்கு 11 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு வருகின்றது. 30 காற்றாலைகளையும் கிட்டத்தட்ட 3.5 கோடி வரப்போகின்றது. அப்போ 15 கோடியே ஏற்றுமதி வருமானம் வரும்போது இந்த 3.5 கோடி இந்த வருமானத்துக்காக தான் பார்க்குறாங்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த 75,000 மக்கள் இந்த காற்றாலை மின்சாரம் போடப்பட்டால் இடம்பெயர்கின்ற நிலைமையும் வெள்ளத்துக்குள்ளே மூழ்கின்ற நிலைமையும் தான் இந்த நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் பார்க்கலாம், இங்கே காற்றாலை மின்சாரம் போடப்பட்ட பகுதி வந்து கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே 16 ஓடைகள் இருக்கின்றது. இந்த 16 ஓடைகளையும் மறைச்சி அவங்க போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 அடி ஆழத்தில் கிட்டத்தட்ட 50-60 அடிக்கு மேற்பட்ட பகுதிகளை கொண்ட அந்த தூண்கள் போடப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியால் ஓடைகள் இயற்கையாகவே மழை வந்தால் கடலுக்கு போகின்ற தண்ணீர்கள் இப்பொழுது இந்த தூண்கள் போட்ட இடைவெளிகளால் இங்காலே வருகின்ற நிலைமை தடைப்படுகின்றது. இதற்காக இந்த காற்றாலை மின்சாரத்துக்காக இந்த கடற்கரையில் போடப்பட்ட ரோட்டுகள் கிட்டத்தட்ட 4 அடி உயரத்தில் போட்டிருக்கிறாங்க. அந்த 4 அடி உயரத்துக்கு மேலே இந்த தண்ணி இங்கால போகாது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கிட்டத்தட்ட 100 அடி 150 அடிக்கு மேலே இந்த இயற்கையாகவே வர மலைகள் வந்து இந்த தண்ணி ஓடைக்குள்ளால் கடலுக்கு போய் சேரும்.
ஆனால் இவங்க போட்டிருக்கிற இந்த போக்கன்னு சொல்கிற இந்த சைட் தண்ணி போகிறதுக்கு போட்டிருக்கிற சைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தான் இருக்கும். 50 அடி இல்லை, 20-30 அடி தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 போக்கை வச்சுருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 6 அடி 7 அடி அந்தளவு தான் இருக்கும். அப்போ 100 அடி 150 அடிக்கு வாய்க்காலில் போகிற தண்ணி, ஓடைக்குள்ளே போகிற தண்ணி இந்த இதுக்குள்ளால போகாது. அடுத்தது இதுக்கு கீழே இந்த வயர் போகிறதுக்காக இந்த 30 காற்றாலை மின்சாரம் இந்த கீழால் வயர் போடுறதுக்காக வேண்டி அந்த மின்சாரம் கொண்டு போகிறதுக்காக அங்கே இதன் கீழ் 6 அடி கிட்டத்தட்ட 6 அடிக்கு கீழே 2 பக்கமும் பிளேட் போட்டு கான்கிரீட் பிளேட் போட்டு அதுக்குள்ளே வயரை கொண்டு போகிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற தண்ணி ஊறி இந்தியாவில் போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் இந்த கடல் மட்டத்தில் இருந்து 1 மீட்டர் கீழ்ப்பகுதியில் தான் இருக்கின்றது எங்களோட உள்பகுதி. அப்போ இந்த தண்ணியெல்லாம் அந்த ஊர் மனைக்குள்ளே தான் போய் இந்த முறை இந்த கடைசியாக நடந்த போன வருடம் நடந்த மழைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இங்கே உள்ள மக்கள் வந்து அடுத்த சைடில் பள்ளிக்கூடங்கள்லையும் உறவினர் வீடுகளையும் தான் நிற்க வேண்டிய நிலைமை. அதனால் வைத்தியத்துறையிலையும் டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு இழப்பு, ஒரு மரண இழப்பு. அதுபோக 400க்கு மேற்பட்ட நோயாளிகள் சகல ஆஸ்பத்திரிகளையும் இருந்தார்கள். இப்படியான நிலைமைகள் தான் இங்கே இருக்கின்றது. இந்த பகுதியிலே இந்த காற்றாலை மின்சாரத்துக்காக நிறைய பனைகளை வெட்டி, இந்த மரங்களை வெட்டி, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5000க்கு மேற்பட்ட பனைகளை வெட்டி, மரங்களை வெட்டி எல்லாத்தையும் நாசமறுத்து தான் இருக்கின்றது. இந்த காற்றாலைக்கு அந்த சைட்டில் இருக்கிற பனைகளை பாருங்கள், அந்த பனைகள் கருகி கொண்டு வருகின்றது. நல்லா கவனித்து பாருங்கள். ஆனால் உள்பக்கம் அப்படி இல்லை, எங்களோட பகுதிக்குள்ளே அப்படி இல்லை. ஆனால் இந்த பகுதிகளில் இருக்கிற பனைகளை பாருங்கள், எல்லாம் கருகி கொண்டு வருகின்றது. அப்போ இதுக்குரிய காரணம் என்ன? இது கேட்க போனால் விஞ்ஞான ரீதியான ஆதாரம் கேட்க சொல்கிறாங்க. அப்போ இந்த விஞ்ஞான ரீதியான ஆதாரத்துக்கு இந்த பனையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு அங்கே இருந்து தண்ணி ஓடைகளால் வருகின்ற ஒரு ஓட்டம் வந்து இயற்கையாக இருந்த ஓட்டம் வந்து இயற்கையாக இந்த ஓடைகளை இது விஞ்ஞான ரீதி என்று சொல்கிறதா இல்லாட்டி என்னென்று சொல்கிறது? அவர்கள் விஞ்ஞான ரீதியான கருத்தில் கேட்கின்றார்கள். இந்த சுத்துகின்ற நிழல், இந்த காற்றாலை சுத்துகின்ற நிழல் இந்த சூரிய வெளிச்சத்துக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அந்த வெளிச்சம் படுகின்றதால், அந்த நிழல் படுகின்றதால் இந்த மீன்பிடி சரியான குறைவாக இருக்கின்றது. அதுபோக இந்த கீழ் இருக்கின்ற அதிர்வு இங்கே சுழியோடிகள், அந்த மீன்பிடிக்கின்ற சுழியோடிகள் சொல்லுகின்றார்கள் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு அங்கால அந்த சவுண்ட் கேட்டு கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியான விளக்கமா இல்லையா என்று எங்களுக்கும் விளங்குதில்லை. அடுத்தது பறவைகள் வந்து இதில் அடிபட்டு சென்ற முறையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அடிபட்டு கீழே கிடக்கின்றது. இந்த வெளிநாட்டு பறவைகள் கூட இப்போ வருவது குறைவாக இருக்கின்றது. 15 லட்சம் பறவைகள் ஒரு சீசனுக்கு வருது என்று சொல்கின்றார்கள். ஆனால் இம்முறை மிக குறைவாகத்தான் இருக்கின்றது இந்த பறவைகள் வாரது. இந்த பகுதி உண்மையிலேயே காற்றாலை மின்சாரத்துக்குரிய இடம் வந்து இங்கே நிறைய இருக்கின்றது. ஆனால் மாவட்டத்துக்கு அங்கால நாயாத்து வழி பக்கம் அல்லது இங்கே இருந்து ஸ்லாவத்துறைக்கு அங்கால பகுதி, மரச்சிக்கட்டிக்கு அங்கால பகுதி, புத்தளம் வரைக்கும் இந்த காற்று அங்கேயும் வரும். அதே நேரத்தில் அம்பாந்தோட்டையிலையும் வரும். அந்த பகுதியில் வடிவ செய்யலாம். ஆனால் ஏன் வீம்புக்கு இங்கே கொண்டு வந்து போட்டுக்கொண்டு மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு விளங்குதே இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற மண் அந்த இதில் வெட்டின பகுதி ஓடையை மறைச்சி தான் போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இதில் தாளைகள் இருக்குது, தாளைக்குள்ளால் ஓட வந்துருக்குது. ஆனால் இதில் மிச்ச மண்ணில் கொண்டு அந்த சைட்டால் குவிச்சிருக்காங்க. இப்போ என்னென்று அங்கே வெள்ளத்தில் படுற தண்ணியெல்லாம் இஞ்சால் ஓடும். இதுதான் உண்மையான நிலைமை. இந்த நிலைமையை விளங்கி கொண்டு வெளியே இருக்கிறார்களும் இது சம்பந்தமாக பிழையாக கதைக்காதீர்கள். இங்கே வந்து பார்த்தால் தான் தெரியும் அந்த நிலைமைகளை. மக்கள்
மக்கள் எதிர்நோக்கும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை யார்தான் வழங்குவது? நாட்டின் ஒரு பகுதியில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளும் போது அபிவிருத்தி மேற்கொள்ளப்படுகின்ற பகுதி 5 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேல் இருக்குமானால் முதலாவதாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை இது முதன்மையான அறிக்கையாக பெறப்பட வேண்டும். காற்றாலை அமைத்தால் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகளை இந்த அறிக்கையில் தெளிவாக ஆய்வு செய்து குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக சமூக தாக்க மதிப்பீட்டு அறிக்கை. காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை காற்றாலை அமைக்கப்படும் இடத்தில் உள்ள சமூகம் எப்படியான தாக்கங்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள், அதற்கான தீர்வுகளை வழங்கும் அறிக்கையாக இது அமைய வேண்டும். மூன்றாவதாக பெறப்பட்டிருக்க வேண்டிய அறிக்கை இடர் முகாமைத்துவ மதிப்பீட்டு அறிக்கை. இதுதான் உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களை அவதானித்து அதன்பால் ஒவ்வொரு நாடுகளும் செயற்பட வேண்டும் என்பதற்காக இலங்கையிலும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கை காணப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தால் இலங்கை சிவப்பு பட்டியலில் இணைக்கப்பட்ட ஒரு நாடாகவும் அதிலும் குறிப்பாக மன்னார் இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு இடமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் இப்படிப்பட்ட காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதாக இருந்தால் இடர் முகாமைத்துவ மதிப்பீட்டு அறிக்கை என்பது மிக முக்கியமாக பெறப்பட்டிருக்க வேண்டிய அறிக்கையாக இருக்கிறது. இவ்வாறான 3 பிரதானமான அறிக்கைகள் தம்பவன்னிய 30 காற்றாலை கோபுரங்கள் அமைப்பது தொடர்பான விடயங்களுக்கு பெறப்பட்டிருக்கிறதா என்பதுதான் எமக்குள் எழுந்த கேள்வியாக இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு பருத்தி பண்ணையிலிருந்து தாழ்வுப்பாடு வரை அமைக்கப்பட்ட தம்பவன்னி காற்றாலை கோபுரங்கள் 30 அமைக்கப்பட்ட இடங்களில் பாரிய இயற்கை முரண்கள் இப்போது ஏற்பட்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் பலர் தங்களுடைய விசனங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். காற்றாலை அமைச்சா பிறகு எப்படியான பாதிப்புகளை நீங்கள் காற்றாலை பக்கத்தில் இருக்கிற நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? என்னென்னா காற்றாலை திட்டம்ன்ற எங்களோட கிராமத்துக்கு ஒரு அபிவிருத்தி திட்டம்னு நாங்கள் எதிர்பார்த்து தான் இருந்தோம். ஆனால் இதுக்கு முன்னுக்குமே நாங்கள் இந்த காற்றாலை திட்டத்தை அனுமதிக்கையில் எங்களை மீறி நடந்த ஒன்று தான் அது. இருந்தாலும் எங்களோட கிராமத்துக்கு ஒரு அபிவிருத்தி வரும், வேலை வாய்ப்புகள் இருக்குது, மின்சார இதுகள் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். முதலாவதே நாங்கள் ஏமாற்றப்பட்டதான் உண்டு. என்னென்னா வேலை வாய்ப்புகள் இருக்கும்னு சொன்னதுக்கு எங்களோட கிராமத்தில் இருந்து ஒரே ஒரு ஆள் போகுது, அதுவும் செக்யூரிட்டி வேலைக்கு மட்டும்தான் போகுது. அது ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்ட் என்னென்னா இவங்க காற்றாலை அமைக்கிறதுக்காக நிலங்களை குத்தகைக்கு எடுத்த நேரம் எங்களோட பனை வளங்களை அழிச்சிட்டாங்க. ஏராளமான எப்படியுமே நூற்றுக்கணக்கான பனைகள் எங்களோட கிராமத்துக்குள்ளே மட்டுமே அழிப்பட்டதால் எங்களோட பனை வளங்கள் நாங்கள் பனையை ஆண்டி தான் எங்களோட வாழ்வாதாரங்கள் இருக்குது. அப்போ பனைகள் வளங்கள் இல்லாததால் அழிஞ்சு போனதால் எங்களுக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ அடுத்தது ஒரு இடங்களை குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க மென்ஷன் பண்ணாலும் அந்த இடங்களுக்குள்ளே எங்களோட வாழ்வாதாரமான கால்நடை வளர்ப்புகள் போக இல்லாது. அங்கால போன இந்த காடுகள் அழிச்சால புல்லுகள் இல்லாமல் போனோட அந்த ஏரியாவுக்குள்ளே எங்களோட கால்நடை வளர்ப்புகளும் நாங்களும் போகிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையே இல்லாமல் ஆயிட்டு. அதுக்கு பிறகு முதல் தடவையாக காற்றாலைக்கு பிறகு முதல் தடவையாக மழை வெள்ளம். என்னென்னா அந்த முதல் வருஷம் அவங்க சொன்னது மழை கூட மழை வீழ்ச்சி இருந்தாலும் உங்களுக்கு வெள்ளம் வந்துண்டு. அந்த நேரம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் தொடர்ந்து இப்போ 4 வருஷமாக எங்களுக்கு மழை வெள்ளம். காரணம் மேலே இருக்கிற காற்றாலைன்னு சொல்லலை, அவங்க காற்றாலைக்காக அமைச்ச அமைவிடங்கள் இயற்கையான எங்களோட கால்வாய்கள்ண்டா தொடுவாய்களை அவங்க போக்குகளை அமைக்கிறேன்னு சொல்லி பிழையான இடத்துல போக்குகளை அமைச்சதால் எங்களோட கால்வாய்கள் மூடப்பட்டுட்டு அதால் கடற்கரைக்கு போகிற நீர் தடைப்பட்டதால் எங்களோட கிராமத்திலிருந்து வெளியே நீர் போகுதில்லை, கடலுக்கு போக இல்லை. மற்றது போகாதால் நிலத்திலிருந்து தண்ணி வத்துதில்லை. வெள்ளம் வந்ததுக்கு 2 மாத காலங்கள் அப்படியே தண்ணி நிற்கிது. இதால் இந்த வெள்ளத்தால் நாங்கள் வீட்டில் இருக்க இல்லாமல் அன்றாடம் தொழிலுக்கு போக இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகலை. மற்றது உடல்
ரீதியான நோய்களுக்கு வந்து உட்படுத்தப்பட்டோம். ஏன்னாண்டா முதல்ல காலில் புண், கிருமிகளால் வந்து காலில் புண். ஏன்னா எங்களோட டாய்லெட் ஃபீட்டுகள்லாம் உடைஞ்சி தண்ணி வெளியேறனால கால்களில் புண், கிருமிகள், அதோட காய்ச்சல், தொண்டை வருத்தங்கள் வந்ததால் லூஸ் மோஷன், மற்றது வந்து வாந்தி பேதி, இப்படியான நோய்களால் சிறுவர்கள் பெரியவங்க எல்லாருமே வந்து கூட பாதிக்கப்பட்டோம். இந்த இதுன்னு சொல்கிறது எவ்வளோத்துக்கு எங்களை அடிமட்டத்துக்கு கொண்டு போக இயலுமோ அந்தளவுக்கு கொண்டு போயிருக்குது. இது வெளியே இருக்கிறாங்களுக்கு தெரியாது, ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். வெளியே இருந்து யாருமே இதையும் கதைச்சாலும் இவ்வளவு பிரச்சனை இதுக்குள்ளே இருக்குது. இப்போ வரைக்குமே நாங்கள் ஒரு அடி தோண்டினா ஒரு டாய்லெட் கட்டுறக்கோ ஒரு கிணறு கட்டுறக்கோ வந்து நல்ல தண்ணி எடுக்கலாமல் இருக்குது, தண்ணி கீழே நிற்கிது. அப்போ மற்றவங்களோட முருங்கைகள் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். இந்த வெள்ளத்துக்கு பிறகு எந்த முருங்கையும் திருப்பி நாங்கள் நாட்டு போட்டு என்ன செஞ்சாலுமே அது மண்ணோட பசத்தன்மை எல்லாமே உரங்கள் இல்லாமல் போயிடுச்சு. அதால் வளர்க்க இல்லாமல் இருக்குது. மற்ற வெள்ள நேரம் எங்களோட ஆடு மாடுகள்லாம் செத்துட்டு நாங்கள் திருப்பி புதுசாக தான் வேண்டி விட்டாலும் அந்த சீசன் முடிய மறுபடி வெள்ளம் பாற நேரம் எங்களுக்கு திருப்பியும் எங்களோட ஆடு மாடு சாகுது. கிணறு சம்பந்தமான விஷயங்கள், கிணறு பாவிக்கிறீங்களா? நாங்கள் வந்து இவ்வளவு காலம் வந்து இத்தனை வருஷமாக எங்களோட சொந்த கிணத்துல இருக்கிற நீர் தான் நாங்கள் பாவிச்சு கொண்டே வந்தோம். ஆனால் இந்த வெள்ளம், இந்த காற்றாலைக்கு பிறகு எங்களோட கிணத்து நீர்கள் மாறிட்டு எப்படின்னா மஞ்சள் நிறமாக உடுப்பு குடி துவைக்க இயலாது. அந்த நிலைமையில் இருக்கிற நேரம் குடி தண்ணிகள் வந்து குடிக்க இயலாது. விலைக்கு தான் நாங்கள் தண்ணி வேண்டுறோம். ஏன்னா நீங்கள் கிணறு வச்சுருக்குங்களா? வீட்டில் இருக்குதா? இப்போ அதை பாவிக்கிற இல்லை. என்னென்னா கிணத்து நீரில் உடுப்பு கூட துவைக்கலாத நிலைமை இருக்குன்னா குடிக்க இயலாது, கரலாக வருது தண்ணி. இந்த கிணறு இப்போ கிட்டடியில் அமைக்கப்பட்ட கிணறோ அல்லது காலத்துக்கு இந்த காற்றால் அமைக்கப்படுறதுக்கு முதல் அமைச்ச கிணறு? காற்றாலை அமைக்கிறதுக்கு முன்னுக்கு அமைச்ச கிணறுகள் எல்லாமே இப்போ தொடர்ந்து 50 வருஷ காலங்களாக வந்து இங்கே இருக்கிற கிணறு கூடி இப்போ பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது. இப்போ எங்களோட மூதாதையர்கள் கூடி சொல்லியிருக்காங்க, ஒரு நாளுமே இந்த பிரச்சனை வந்ததில்லை. அவங்களோட வயசு ஏற்ற காலத்தில் கூடி இந்த தண்ணி பிரச்சனை வந்ததில்லை. இதுக்கு பிறகு தான் இந்த தண்ணி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த தண்ணி இதெல்லாம் போயிட்டு இப்போ வெள்ள நேரம் கூடி எங்களுக்கு தண்ணி இல்லாமல் போட் கொண்டு வந்து தந்த தண்ணி கூடி நாங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அங்கே இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தோம், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ தண்ணி மாற்றம் இப்படி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சம்மந்தமாக இருக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்குறீங்களா அல்லது யாரும் வந்து பார்த்துருக்குறாங்களோ? இது சம்மந்தமாக கதைச்சிருக்கிறாங்களா யாரும்? இது சம்மந்தமாக தண்ணி மாற்றம் பற்றி கதைச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஓட்டை போட்டு கேட்டுருக்கோம். இப்போ அவங்க பைப்லைன் செய்யலாம்னு சொன்னாங்க. நாங்கள் பைப்லைன் செஞ்சாலுமே எங்களோட காசை கொடுத்து நாங்கள் அந்த தண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் இயற்கையாக குடித்த தண்ணி உண்டை இப்போ நாங்கள் காசை கொடுத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களுக்கு இருக்குது. அது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள எல்லாமே இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றது வந்து பிஹெச்ஐ மாரும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. தண்ணியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தான் இருக்காங்க. நிறுவனங்கள் வர நேரமும் தண்ணியில் பிரச்சனை இல்லை, நாங்கள் தண்ணி அள்ளி காட்டியிருக்கோம். அடுத்த விஷயம் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணிட்டா அடுத்த காற்றாலை திட்டத்துக்குன்னு வந்த டைம் வந்து நாங்கள் எங்களோட தண்ணியை தூக்கி அள்ளி காட்டின நேரம் அவங்க கேட்டது நீங்கள் மீன் வளர்க்குற தண்ணியாக இதுன்னு. ஆனால் அது நாங்கள் குடிக்கிற தண்ணி, அதை தான் எங்களோட பிள்ளைகள் பாவிக்கிறாங்க. வருத்தம் வருது. இந்த காற்றாலையெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு உண்டு. ஆனால் அதை சொல்லி கூடி அந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை, போயிட்டாங்க. எங்களோட குடிநீர் பிரச்சனை வந்து பாரி இந்த காற்றாலைக்கு பிறகு பாரிய ஒரு பிரச்சனையாக வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு நிலப்பரப்பில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் கள ஆய்வும் துறை சார்ந்த நிபுணத்துவ ஆய்வுகள் மிக முக்கியமானது என்பதற்கு மன்னார் தீவில் அமைக்கப்பட்ட காற்றாலை கோபுரங்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மன்னாரில் காற்றாலை கோபுரங்களை அமைத்ததனால் பாரிய அளவிலான இயற்கை முரண்கள் தென்பட ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு மாற்று வழியாக அரசு என்ன செய்ய போகிறது என்பதுதான் மக்களுடைய ஒரே ஒரு கேள்வியாக இருக்கிறது. மன்னார் தீவில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்கப் போவதனால் எவ்விதமான பாதிப்புகளும் இல்லை என கூக்குரலிடுபவர்களுக்கு இந்த காணொளிகள் சமர்ப்பணமாகின்றது. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.